கட்சியின் தலைமைத்துவம் எடுத்த தீர்மானத்தின்படியே தான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட ARA ஹாஃபிஸ் தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்டிருந்தேன். கட்சியின் தலைமைத்துவம் தீர்மானித்ததுக்கு அமைவாக அப்பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்து கொள்வதென்ற கடிதத்தை நேற்று காலை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கையளித்தேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த நம்பிக்கை பொறுப்பை பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்னை நியமித்தார்கள். ஆனால் வேளையிலே ஏதாவது ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத, அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு பொருத்தமான ஒருவர் நியமிக்கப்பட வேண்டிய பட்சத்தில் எனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு நான் தயாராகவே இருந்தேன். அதாவது எனக்கு பதிலாக பாராளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியலில் யார் நியமிக்கப்பட போகிறார் என்பது எனக்குரியதல்ல. அந்த தீர்மானம் கட்சியின் தலைமைத்துவம் அந்த தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். உரிய தீர்மானத்தை கட்சி தலைமைத்துவம் மேற்கொண்டு அது பற்றிய அறிவித்தல் விரைவில் வெளியாகும் என்று நான் நம்புகிறேன். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியொன்றை திருகோணமலை மாவட்டத்திற்கு கோரியுள்ளதாக அக்கட்சியின் திருகோணமலை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபிக் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். இது தொடர்பில் ஆராய்ந்து கட்சி தலைமைத்துவம் இறுதி முடிவு எடுக்கும் என்றும் அவர் கூறினார்.